நான் உங்க சாய்னிஷா. தீராத நோய் தீர்க்கும் சக்தியோட போகர் பழனி மலையில நவபாஷான சிலைய உருவாக்கி வச்சிருக்காரு. ஒரு சித்தா மெடிக்கல் ரிசர்ச் ஆபீசருக்கு சில சித்தர்கள் வந்து உதவி செய்து எல்லா நோய்களையும் தீர்க்கும் நவபாஷான மருந்துகளை உருவாக்கி இருக்காங்க. இதன் மூலமா கேன்சர், எய்ட்ஸ் உள்ளிட்ட நோய்களை குணமாக்கறதா அவரு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு கான்ஃபரன்ஸ்கள்லயும் இந்த நவபாஷான ஆய்வுகள் பரபரப்பா விவாதிக்கப்படுறதா அவரு குறிப்பிடுறாரு. அப்படி ஒரு முக்கியமான நபரை முதன் முறையா நம்மோட 3வது கண் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு நான் வெளி உலகத்துக்கு காட்டவிருக்கேன். இதுதான் உண்மையான நவபாஷானம். பொதுவா நம்ம வந்து ஒரு 9 பாஷாணங்களை நம்ம கொடுக்கிறோம். 32 பாஷாணம் இருக்கு. அது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் மருந்துக்கு. தீராத நோய் தீர்க்கும் மருந்து கண்டுபிடித்த அரசு மருத்துவரின் அதிரடி அறிவிப்பு. சித்தர்கள் சூட்சும ரூபத்தில் உதவிய அமானுஷ்யம். சமீபத்துல நம்மோட 3வது கண் Facebook பேஜ்ல நம்பவே முடியாத சில ரிப்போர்ட்ஸை நான் பார்த்தேன். இந்த பட்டியல்ல இருக்கிறது எல்லாமே கடுமையான கேன்சர் நோயாளிகள். இவங்களோட நலன் கருதி பெயர்களை இங்க மறைச்சிருக்கோம். இதுல ரொம்பவும் சீரியஸான நிலையில இருந்தவங்க எல்லாம் குணமடைஞ்சிருக்கிறதா ரிப்போர்ட்ல இருக்கிற தகவல்கள் எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்தினது. இது எல்லாமே சித்த மருத்துவத்தால கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகளால குணமானவர்களோட ரிப்போர்ட். தமிழ்நாடு அரசு இந்த ரிப்போர்ட்ஸ இப்போ டெல்லிக்கு அனுப்பியிருக்கு. சித்த ரகசியமான நவபாஷாணத்தை இப்போ ஒரு கவர்மெண்ட் டாக்டர் மருந்தாவே செஞ்சு முடிச்சு அரசுக்கு அனுப்பியிருக்காரு. அதத்தான் இங்க பாத்தீங்க. உலக அளவுல தீராத நோய்களா கருதப்படும் கேன்சர், எய்ட்ஸ் மாதிரியான எல்லா நோய்களுக்கும் இப்போ நம்ம சித்தர்கள் முறையில மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணமானவர் டாக்டர் முத்துகிருஷ்ணன். அவரை சந்திக்க தான் நான் இன்னைக்கு நாமக்கல் வந்திருக்கேன். இதுதான் அவரோட வீடு. என்னை எதிர்கொண்டு வரவேற்கும் இவர்தான் டாக்டர் முத்துகிருஷ்ணன். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் டாக்டர் முத்துகிருஷ்ணன். இப்போது ஈரோடு மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 28 வருஷமாக கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தேன். சித்த மருத்துவத்துறையில் ரிட்டையர் ஆகும்போது மாவட்ட சித்த மருத்துவ பொறுப்பில் இருந்து 4 மாதம் வேலை இது பார்த்துட்டு அப்புறம் ரிட்டையர் ஆகி வந்திருக்கேன். இந்த ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய எய்ட்ஸ் ஆராய்ச்சி தொடர்பான என்னுடைய ஆய்வு திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் டெல்லிக்கு வந்து பரிந்துரை பண்ணி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட்டு. அதனால் எய்ட்ஸ் நோய் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்துக்கு பார்க்குறதுக்காக இங்கே ஒரு கணக்கெடுப்பு அவங்கள பற்றி ஆப்சர்வேஷன் பண்ணுறதுக்காகவும் இங்கே வந்திருக்கேன். என்னுடைய நேட்டிவ் பிளேஸும் இது தான். அதனால் இங்கே வந்திருக்கோம். இப்போ இவங்க மம்தா, இவரோட மனைவி. கணவன் மனைவி 2 பேருமா இல்லறத்துல இணைஞ்சிருக்கிறத போலவே சித்தர்கள் வழிபாட்டிலையும் இணைஞ்சே செயல்படுறாங்க. போகர் செய்த மருத்துவ குணம் வாய்ந்த நவபாஷான சிலைய போல சித்த மருத்துவத்துல தீராத நோய் தீர்க்கும் நவபாஷான மருந்துகளை உருவாக்கணுங்கிறது தான் இவரோட லட்சியம். நவபாஷாணத்தை நான் வந்து கல்லூரியில் 1985, 86 படிக்கும் பொழுது ஹவுஸ் சர்ஜன் பீரியட்லேயே நான் இந்த நவபாஷாணத்தின் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு. அதில் ஒரு முக்கியமான மருந்து வந்து பஞ்சபாஷாணம்னு 5 விதமான பாஷாணங்கள் சேர்ந்த ஒரு மருத்துவம். அது புற்றுநோய்க்கு கொடுக்கக்கூடியது. அதை நான் கல்லூரியில் ஹவுஸ் சர்ஜனாக இருக்கும்போதே நான் மருந்து செஞ்சேன். படிக்கும் போதே தொடங்கின இவரோட முயற்சி இப்போ வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆங்கில மருத்துவத்தில் முடியாதது என்னென்னு பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல சர்க்கரை நோய், 2வது புற்றுநோய், 3வது ஆஸ்மா, 4வது ஃபிட்ஸு, 5வது கேன்சர், 6வது ப்ரெஷர். இந்த மாதிரி குணமாக்க முடியாத நோய்களை முதல்ல நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்து அவங்களால முடியாததை நம்ம சித்த மருத்துவத்தில் குணமாக்கினா நமக்கு ஒரு சித்த மருத்துவத்துக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட முயற்சிகளே இதுதான். முதல்ல சர்க்கரை நோய்க்கும் அடுத்தது புற்றுநோய்க்கான மருந்துகளை முதல்ல காலேஜில் முடித்து வெளியே அரசு மருத்துவமனைக்கு வேலைக்கு செய்யும் போதே நான் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இவரு நவபாஷான மருந்துகள் மூலமா கேன்சர், எய்ட்ஸ் உள்ளிட்ட தீராத நோய்களை எல்லாம் குணப்படுத்த முடியும்னு நிரூபிச்சிருக்காரு. தமிழக அரசு இவரோட ஆய்வுகளை எல்லாம் டெல்லிக்கு பரிந்துரை செய்து அனுப்பி வச்சிருக்கு. வெளிநாட்டு கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் இவரோட நவபாஷான மருந்துகள் குறித்த பரபரப்பான விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த நவபாஷாணங்கிறதே பொதுவாக என்னன்னா, நவம்னா 9, பாஷாணம் அப்படின்னா விஷம்.
இன்னொன்று கல்லுன்னு பேர். வெறும் கல்லுன்னு ஸ்டோன்னு சொல்லலாம், இல்லைன்னா விஷம்னு சொல்லலாம். அப்போ நவபாஷாணம்னா 9 விதமான விஷத்தன்மையுடைய கற்கள் அப்படின்னு தான் பேர். இதை சித்தர்கள் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, மிக முற்றிய நிலையில் நோயாளிகளுக்கு ஆபத்துக்கு உடனே குணமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது 3 நாளில் 4 நாளில் இதை கொடுத்தா குணமாக்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் தான் இது. நவபாஷாணம்ங்கிறது ஆர்சனிக் குரூப்ஸ். சித்தர்கள் தங்களோட குறிப்புகள்ல எழுதி வச்சிருக்கிற பல வழிமுறைகள் ரகசியமானதாகவே இருந்திருக்கு. அதையெல்லாம் கண்டுபிடிக்க வழி இல்லாம பல வருஷங்கள் திணறி இருக்காரு டாக்டர் முத்துகிருஷ்ணன். அந்த சமயத்துல தான் இவருக்கு சில சித்தர்கள் நேரடியா வந்தே நவபாஷாண மருத்துவ ரகசியங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் நம்பவே முடியாத பிரமிப்பான விஷயங்களா இருக்கு. ஞான சுந்தரம் இவருதான் டாக்டர் முத்துகிருஷ்ணனோட குருநாதர். 14 வயசுலயே இமயமலைக்கு போய் தவம் செய்து பல சக்திகளை அடைஞ்சிருக்காரு. இவரு ஒரு ரசவாதி. அதாவது ரசவாதத்தின் மூலமா சாதாரண இரும்ப கூட தங்கமாக்கும் வித்தை தெரிஞ்சவரு. என்னுடைய குருநாதர் ஞானசுந்தரம் அப்படின்னு இருந்தார். அவர் 14 வயசுல இமயமலையில போய் தியானத்திலையும் உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து ஒரு ரசவாதி. ரசவாதி அப்படின்னா பாதரசத்தை தங்கமாக்கக்கூடியவர்கள்னு பேர். இன்னைக்கு உலகம் போறான் பாதரசத்தை தங்கமாக்கக்கூடிய முறைக்கு உலகம் போறான் எல்லாருமே போராடிட்டு இருக்கிறாங்க. பாதரசம்ங்கிறது நவபாஷாணத்தில் ஒன்று. அதனால முயற்சியெல்லாம் எடுத்த மருந்துகளில் நவபாஷாணத்தில் பாதரசத்தை முதல்ல மருந்தாக எடுத்துக்கிட்டேன். அது எதுக்காகனா அது கேன்சருக்கும் கேட்கும், மற்ற காயகல்பவனுக்குள்ள எல்லா மருந்துகளுக்கும் அதை கேட்கக்கூடியது. அப்போ எனக்கு குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்ததே நவபாஷாணத்தில் தான் ஆரம்பிச்சு கொடுத்தாரு. ஆரம்பத்துல இவர் மூலமா சித்தர்களின் பல ரகசியங்கள் விடுபட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ போகர் இருக்காரு, எல்லாருக்கும் தெரிஞ்சது போகரனுடைய 7000 போகருடைய 12 காடங்கள் நூல்களில் இருக்குது. அந்த பாடல்களை சொல்லியிருப்பாங்க. இந்த மருந்துகள் இந்த மருந்துக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இந்த நோய் மருந்தை சாப்பிட்டு செய்யுங்க, செஞ்சு முடித்தா இந்த நோய் பரிபூர்ணமாக குணாகும்னு சொல்லுவாங்க. அதுபடி குணாகாது. ஏன் குணாகாதுன்னா, இந்த மருந்துகளுக்கான முக்கியமான வார்த்தைகளை வேறொரு நூலில் மறைச்சி வச்சுருப்பாங்க. அடுத்த சில நாட்கள்ல யாருன்னு தெரியாத பலர் வந்து மருந்தை தயாரிக்கிறதுக்கான ரகசியங்களை டாக்டர் முத்துகிருஷ்ணனுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதெல்லாமே ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு இணையான விறுவிறுப்பான சம்பவங்களா இருக்கு. வழக்கமா சித்தர்கள் கண்ணுக்கு தெரியாத சூட்சும ரூபத்துல தான் காட்சி கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா டாக்டர் முத்துகிருஷ்ணனுக்கோ அப்படி சித்தர்களை தரிசனம் செய்யறதுல விருப்பம் இல்ல. தனக்கு நேரடியா மானுட ரூபத்துல வந்து காட்சி கொடுக்கணும்னு இவரு வேண்டி இருக்காரு. அப்படி தனக்கு முதலா வீர பிரம்மேந்திரர் வந்து காட்சி கொடுத்ததா சொல்றாரு டாக்டர் முத்துகிருஷ்ணன். என்னென்ன சித்தரை தரிசனம் பண்ணிருக்கீங்க? எனக்கு வந்து முதல்ல எனக்கு சித்தர் அப்படின்னு சொன்னாவே எனக்கு நெரூரில் வந்து நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு ஒரு சித்தர் வந்து இருக்கிறார், ஜீவசமாதியாக இருக்கார். சித்தர்களும் மற்றவங்களும் ஞானிகளும் எல்லாருமே நீங்கள் பேசுகிறீங்க, எல்லாருமே எதில் வர்றீங்க அப்படின்னா கனவுகள்லையும் வேற ஒரு இதில் தான் நீங்கள் எங்களுக்கு வர்றீங்க. அந்த கனவுகளில் வராமல் நேரடியாக எங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். இவரோட மனைவி மம்தாவும் அவரை சந்திச்சிருக்காங்க. அவரு சித்தர் தான் அப்படிங்கிறதுக்கு தன்னோட உள்ளங்கைய காட்டியிருக்காரு. அதுல ரேகை எதுவுமே இல்லாம இருந்த ஒரு ஆச்சரியத்தை விவரிச்சாங்க மம்தா. மனித ரூபத்துல தானே இருக்காங்க, அப்ப நீங்க வந்தது உண்மைன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு இவங்க கேட்டதுக்கு அவருடைய கையை காட்டினாரு. ரோஸ் கலர்ல ஒரு ரேகையும் இல்லை அந்த கையில. அதான் நாங்க பார்த்தோம். அடுத்து இவங்களுக்கு திருப்பதி மலையில ஒரு சித்தர் தரிசனம் கிடைச்சிருக்கு. திருப்பதியில ஜாபாலின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் ஆஞ்சநேயரோட அம்மா அஞ்சனா தேவி தவம் இருந்திருக்காங்க. அங்க ஆஞ்சநேயர் குழந்தையா இருந்த சமயத்துல ஓடி விளையாடி இருக்காரு. இங்க பல சாமியார்கள் தவத்துக்காக வருவாங்க. அப்படி ஜாபாலிக்கு போன சமயத்துல அங்க ஒரு புதருக்குள்ள உட்கார்ந்து தவம் இருந்த ஒரு சாமியார தரிசனம் செய்திருக்காங்க இந்த தம்பதி. மூங்கில் புதருக்குள்ள உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார். அவரை போய் பார்க்கும் பொழுது நானும் எங்கள் மனைவி எல்லாருமே போயிருந்தோம். அப்புறம் நான் இறங்கி போய் அவங்கள தரிசனம் பண்ணிட்டு கும்பிட்டுட்டு வரும் பொழுது அவர் குரு வணக்கம் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார், தெலுங்குல ஒரு வார்த்தையை சொன்னார்.
நான் அதை அப்படியே நான் அவரோட மனசால் இதை நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன், எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன். தெலுங்கில் சொல்கிறார், ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீ ஆசீர்வாதம் பண்ணார். அவரை தங்களோட மொபைல்ல வீடியோவும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவங்க சந்திச்ச அந்த சாமியாரு இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு ஒரு பிரமிப்பான தகவல் அதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கு அப்புறமேலு நான் பார்த்ததுன்னு சொல்லக்கூடியது வந்து ஏடில் வந்து அதை பற்றி வந்துச்சு. திருப்பதியில் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தவர் இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு. கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், தீராத வியாதிகள்லாம் கர்ம வினையில் தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வர்ற நோயாளியை முழுமையாக நம்ம காப்பாற்றணும்னா மருந்தும் கொடுக்கணும், அவங்க பூர்வ புண்ணிய சாபம் என்னன்றதும் தெரிஞ்சுக்கணும், அவங்க குலதெய்வ வழிபாட்டையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கும் நவபாஷான மருத்துவம் குறித்த ஆய்வுகள்ல வெற்றி பெற்றிருக்கும் டாக்டர் முத்துகிருஷ்ணனை சந்திச்சு பேசிட்டு இருக்கேன். கேன்சர், எய்ட்ஸ் மாதிரியான தீராத நோய்களுக்கு எல்லாம் சித்தர்கள் வழியிலான பாஷான மருத்துவம் இப்போ சக்சஸ் ஆகியிருக்கு. அந்த ஆய்வுகள்ல சில ரகசியமான விஷயங்களை எல்லாம் சித்தர்களே வந்து இவருக்கு உணர்த்தி உதவி இருக்காங்க. அப்படி சில பிரமிப்பான நவபாஷான மருந்து பத்தின அனுபவங்களை தான் நான் இப்போ அவரோட பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் இடைக்காட்டு சித்தருங்கிற ஏடில் வந்ததை ஒருத்தர், ஒரு ஏடு பார்க்கக்கூடியவர் வந்து படித்து சொன்னார். நீங்கள் பார்த்துட்டு வந்தவர் இந்த மாதிரி உடையவர், மறுபடியும் அவர் உங்களை வந்து ஒரு பூஜையை ஒன்று செய்ய சொல்கிறார் திருப்பதியில் அப்படின்னு ஒரு சொல்கிறார். சொன்ன உடனே நீங்கள் இத்தனாம் தேதி இந்த தமிழில் நீங்கள் போய் அந்த பூஜையை பண்ணிட்டு வாங்க அதே மலையில் அப்படின்னாங்க. திரும்பவும் டாக்டர் முத்துகிருஷ்ணன் தம்பதிய அதே ஜாபாலிக்கு வந்து ஒரு பூஜை செய்யும்படி உத்தரவு வந்திருக்கு. இதுக்கப்புறமா தான் மருத்துவ ஆய்வுகள்ல இன்னும் பெரிய திருப்பு முனைகள் ஏற்பட தொடங்கியிருக்கு. ஆர்வத்தோட இடைக்காட்டாரோட வீடியோவை பலருக்கும் காட்டியிருக்காரு டாக்டர் முத்துகிருஷ்ணன். எதிர்பாராத ஒரு தருணத்துல அது மொபைல்ல இருந்து டெலீட் ஆகியிருக்கு. அதுல இருந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு டாக்டர் முத்துகிருஷ்ணன். நாங்கள் பதிவு பண்ணி வச்சுருந்த இடைக்காட்டருடைய படம் வந்து ஃப்ரெண்டு நண்பர்கள்ட்டெல்லாம் காமிச்சு, நான் சித்தர் நான் பார்த்தேன் தரிசனம் பண்ணேன்னு சொன்னதை வந்து காமிச்ச உடனே அது அப்படியே ஒருத்தர் அழிச்சிட்டார். அவர் அழித்த பின்னாடி எனக்கு ரொம்ப, நான் வந்து மருத்துவத்துறையில் இருந்து எவ்வளோ கஷ்டப்படணும் அவ்வளோ கஷ்டத்தையும் வாங்கிட்டேன். தன்னோட தவற உணர்ந்து திரும்பவும் சித்தர் தரிசனம் வேணும்னு இவங்க நடத்தின பிரார்த்தனைக்கு சில வருடங்கள் கழிச்சு பலன் கிடைச்சிருக்கு. ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கும் வழியில இடைக்காட்டு சித்தர் பெயர் பலகைய பார்த்துட்டு அங்க போய் தரிசனம் செஞ்சிருக்காங்க. அப்போ திருப்பதியில பார்த்த தோற்றத்திலேயே ஒரு சாமியார் வந்து இவங்களுக்கு ஆசீர்வாதம் செய்திருக்காரு. டாக்டரும் அவரு மனைவியும் வந்தது நிச்சயம் இடைக்காட்டு சித்தர் தான்னு உறுதியா நம்புறாங்க. நான் திருப்பதியில் ஜபோலியில் பார்த்தது இடைக்காட்டு சித்தர்னு ஓலைச்சுவடியில் வந்தது. அதை அழிஞ்ச பின்னாடி மறுபடியும் 4-5 வருஷம் கழிச்சு அந்த தனுஷ்கோடி நாங்கள் போகும்போது அந்த இடைக்காட்டு சித்தருடைய கோயில் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். உடனே நாங்கள் அங்கே போய் அங்கே இருக்கிற சமாதியெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். வரும்போது திரும்பி வரும்போது அந்த இடத்துல ஒரு சாமியார் நின்றுருக்கிறார். ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் நின்றுருந்தார். கருகருன்னு நல்லா மிக பயங்கர இதாக இருந்தார். நின்றுட்டு இருக்கும்போது எங்களுக்கு அவரை பார்த்தோன்னே தரிசனம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. அப்படியே காரை நிறுத்திட்டு நாங்கள் போய் தரிசனம் பண்ணணும். நாங்கள் போன இடம் தமிழ் பேசக்கூடிய தனுஷ்கோடி ராமேஸ்வரம் பக்கத்தில். ஆனால் அவர் எங்கிட்ட என்ன பேசுகிறாருன்னா, அவர் எங்களுக்கு ஆசீர்வாதம், நாங்கள் கொடுத்ததை வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. என்னத்தில் ஆசீர்வாதம் பண்ணுறோன்னா தெலுங்கில் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய புகைப்படத்தை எடுத்து நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் எல்லா இடத்துலையும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது அழியாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கட்டத்துல யாருன்னே தெரியாத ஒரு சித்தர் மூலமா இவருக்கு பாஷான மருந்துகளின் விஷத்தன்மைய கட்டி வைக்கும் பொருட்கள் பத்தி ரகசியம் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் நவபாஷான மருந்து வெற்றிகரமா தயாராகி இருக்கு. இதுதான் சித்தர்கள் சொல்லியிருக்கிற ஒரு மறைப்பொருளான சொல்லியிருக்கிற பொருள். இதுக்கு வந்து அண்டம்னு சொல்லுவாங்க, அண்டக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு பூமியில் கிடைக்கிற கல்லுன்னு எல்லாம் இல்லை.
அண்டம்னா பூமின்னு இருக்குது, முட்டை ஓடுன்னு இருக்குது, பூமியில் கிடைக்கிற கல்லுன்னு இருக்குது. பாஷாணங்களை வந்து விஷத்தன்மையை நீக்கிறோம் இல்லைன்னா கட்டுப்படுத்துகிறோங்கிறத சொல்கிறோம் இல்லையா. அதை சித்தர்கள் சொல்லியிருக்கிற முக்கியமான ஒரு மருந்து இதுதான். இது அமுரி. இந்த அமுரி தான் சித்த மருத்துவத்தில் மிக மிக உயர்ந்த மறைக்கப்பட்ட பொருளாக இருக்குது. சித்தர்கள் இதை மறைச்சு வச்சுருக்காங்க. எதுக்காகன்னா இது தெரிஞ்சால் ரசவாதங்களுக்கு தொடர்பாக தங்கத்தை செய்யக்கூடிய முறைகளுக்கெல்லாம் இது பயன்படக்கூடியது. சரி, இப்ப நவபாஷான மருந்து கண்டுபிடிச்சாச்சு, உடனே பயன்படுத்தலாமா அப்படின்னா அதுதான் கிடையாது. நோயாளி வந்து மருந்து கேட்டதும் அவங்களுக்கான கர்மவினை பயனை பொறுத்துதான் மருந்து தயாரிக்க முடியும்னு சொல்றாரு டாக்டர் முத்துகிருஷ்ணன். சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்றாங்க. ஒருத்தர் ஒரு தண்டனை செய்து ஒரு குற்றம் செய்து அதனால் அவருக்கு நோய்கள் வந்திருந்தால் அது அவருடைய கர்ம வினையினால் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு ஒரு சில வியாதிகளை சொல்றாரு. புற்றுநோய், தோல் வியாதிகள், தொழுநோய்கள், அந்த மாதிரி பல்வேறு வியாதிகளை அகஸ்தியர் கர்மகாண்டத்தில் சொல்றார். அவங்களெல்லாம் பரிகாரம் செய்யாமல் அவங்களுக்கு மருந்து கொடுக்காத. மருந்து கொடுத்தா அவர்கள் செய்த பாவம் வினை தண்டிக்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது நீங்க நிவர்த்தி பண்ணினீங்கன்னா அந்த பாவம் உங்களை வந்து சேருங்கிறாங்க. அடுத்து இவர் சொல்றதுதான் என்ன ஆச்சரியமடைய வச்சுது. இந்த நவபாஷான மருந்து தயாரிக்க லட்சக்கணக்குல செலவாகும். ஆனா அப்படி தயாரிக்கப்படும் மருந்த 4 பாகமா பிரிச்சு அதுல ஒரு பாகத்தை சித்தர்களுக்கான பங்கா கொல்லிமலையில கொண்டு போய் போட்டுட்டு வரணும்னு சொல்றாரு டாக்டர் முத்துகிருஷ்ணன். காயகல்ப மருந்து புற்றுநோய்க்கோ இல்லை மிக மோசமான கொடிய நோய்களுக்கோ நான் மருந்தாக செய்யும் பொழுது அந்த மருந்துகள் மிக உயர்ந்தது, பல லட்சங்கள் ஆகக்கூடிய மருந்துகள். ஒவ்வொரு மருந்து செய்யறதுக்கே தீட்சை பண்ணுறதுக்கே 4-5 மாதங்கள் ஆகும், சுத்திப்படுத்தி புடம் போட்டு எடுக்கிறதுக்கு. அப்படி செய்யும் பொழுது அடிப்படையில் நான் செய்ய வேண்டிய முதல் பூஜை கணபதி ஹோமம். கணபதி ஹோமம் முடிச்சுட்டு தன்வந்திரி முடிச்சுட்டு கால பைரவருக்கு நான் பூஜை பண்ணி முடிப்பேன். கால பைரவருக்கும் போட்டுட்டு சித்தர்களுக்கு அனுகிரகத்தை போட்டு ஹோமத்தை வளர்த்து ஹோமத்தின் மூலம் பூஜைகளை மருந்தை முடிச்சுட்டு தான் மருந்தே நான் செய்வேன். இந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு போய் ஒரு பங்கு மருத்துவரான என் கையிலையும் இன்னொரு பங்கு நோயாளி யாருக்காக மருந்து செய்யணுமோ அவங்க கையிலையும் ஒரு பங்கை கொடுத்துட்டு இன்னொரு பங்கு இந்த மருத்துவத்தை எனக்கு கொடுத்த சித்தர்களுடைய பங்கு அவர்களுக்கு கொடுக்கணும். இன்னொரு பங்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும். கொல்லிமலை அதுக்காக தான் அடிக்கடி நான் போவேன். அங்கே மாசி பெரியண்ணன் அப்படிங்கிற ஒரு கொல்லி காவல் தெய்வம் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இந்த போகும்பொழுதெல்லாம் இந்த பெரிய மருந்துகள் செய்யும்போது அவருடைய பங்கு அங்கே சித்தர்கள் பங்கு அவர்கிட்ட வச்சிருவேன். நோய் அப்படிங்கறதே ஒருத்தர் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை. அதனால கர்ம வினைய பார்க்காம யாருக்கும் வைத்தியம் செய்ய கூடாதுன்னு சித்த மருத்துவம் ஸ்ட்ரிக்டா சொல்றதா இவர் சொல்றத கேட்கவே பயங்கரமா இருக்கு. நோயாளிகளுடைய தன்மையும் குணமும் அறிஞ்சுதான் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கொலைகாரன், ஒரு மோசமானவன், அவனுக்கு மருந்து கொடு அப்படின்னு நீங்கள் சித்த மருத்துவம் சொல்லலை. அது ஆங்கில மருத்துவத்தில் அவங்கள யாரை வேணாலும் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, செய்யக்கூடிய பாவங்களுக்கு அவங்க தண்டனையாக ஒரு சில நோய்கள் வருது. ஏன்னா பணம் ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்தோ இல்லை 5 லட்சம் கொடுத்தோ 1 லட்சம் கொடுத்தோ ஒரு கற்ப மருந்து எனக்கு செஞ்சு கொடுங்க, நோய்களை குணாக்கிறதுக்கு எனக்கு மருந்து கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு செய்ய முடியாது. தன்னை தேடி வரும் நோயாளிகளோட கர்ம வினைய ஜோதிடத்தின் மூலமா கணிச்சு அதுக்கான தீர்வுகளை சொல்றாங்க டாக்டர் மனைவி மம்தா. ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், தீராத வியாதிகள்லாம் கர்ம வினையில் தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த கர்ம வினையை பார்க்கணுன்னா ஜோதிடத்தை ஆய்வு செய்யணும். இப்போ டாக்டர் வந்து மருத்துவத்தில் ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஜோதிடத்தை அந்த நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுடைய கட்டங்களை பார்த்து அது என்னதுனால அவங்க பாதித்தாங்க, பூர்வ புண்ணிய சாபம் எல்லாமே அதில் வந்துடும். அந்த வர்ற நோயாளியை முழுமையாக நம்ம காப்பாற்றணுன்னா மருந்தும் கொடுக்கணும், அவங்க பூர்வ புண்ணிய சாபம் என்னன்றதும் தெரிஞ்சுக்கணும், அவங்க குலதெய்வ வழிபாட்டையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு பூஜை முறைகளும் சில கோயில்களையும் சொல்லுவோம், அவங்களே பண்ணிக்கிறது தான். திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லக்கூடிய இவர் வந்து வெள்ளை பாஷாணத்தில் ஆக்கப்பட்டது. அர்த்தநாரீஸ்வரர் சிலைக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஒரு அருவி, ஒரு சுனை வந்துட்டு இருந்தது இல்லையா நீர், அந்த சுனையில் வரக்கூடிய நீர் எல்லா காய்ச்சலையும் ஜுரங்களையும் குணமாக்கக்கூடியதுன்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும்.
மூன்றாவது கண் தொடர்கிறது. உலகமே ஆய்வு செய்துட்டு இருக்கிற சித்த ரகசியங்கள்ல மிக முக்கியமானது நவபாஷான மருந்து தயாரிப்பு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்மோட தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல்ல சித்தா மெடிக்கல் ஆபீசரா இருந்த டாக்டர் முத்துகிருஷ்ணன் சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிச்சு அதை இப்போ டெல்லிக்கு அனுப்பி இருக்காரு. அவரோட இந்த முயற்சிக்கு முகம் தெரியாத சித்தர்கள் வந்து உதவி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பழனியில மட்டும் இல்லாம தமிழகத்தின் இன்னும் சில பகுதிகளிலும் கூட பாஷான சிலைகள் இருக்கிறதா எனக்கு ஒரு ஆச்சரியமான தகவலை இவரு சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் பார்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். இதுதான் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை. கோயிலுக்குள்ள போய் சாமிய பார்க்கும் போதுதான் டாக்டர் எனக்கு அங்க இருக்கிற சிலைய பத்தின சில விளக்கங்களை சொன்னாரு. இங்க இருக்கிற சிலை வெள்ளை பாஷாணத்தால உருவாக்கப்பட்டது. இந்த சிலையின் அடியில இருந்து ஒரு நீரூற்று வந்தபடியே இருக்கு. வெள்ளை பாஷான சிலையில பட்டு வடியும் இந்த நீரும் நோய் தீர்க்கும் அருமருந்தா இங்க பயன்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து இந்த வெள்ளை பாஷான சிலையின் கீழே வடியும் நீரை அருந்தினா எப்படிப்பட்ட ஜுரமோ சரியாகும்னு சொல்றாரு டாக்டர் முத்துகிருஷ்ணன். திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லக்கூடிய இவர் வந்து வெள்ளை பாஷாணத்தில் ஆக்கப்பட்டது. அது வெள்ளை பாஷாணத்தை இந்த அர்த்தநாரீஸ்வரர் சிலைக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஒரு அருவி, ஒரு சுனை வந்துட்டு இருந்தது இல்லையா நீர். அந்த சுனையில் வரக்கூடிய நீர் எல்லா காய்ச்சலையும் ஜுரங்களையும் குணமாக்கக்கூடியதுன்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் இந்த கோயில்ல இருந்த சிலர்கிட்ட இது பத்தி விசாரிச்சேன். எல்லாரும் இந்த வெள்ளை பாஷான சிலைக்கு அடியில வடியும் தீர்த்த நீரை பத்தி ரொம்பவே ஸ்லாகிச்சு பேசினாங்க. இந்த மலையில ஒரு தீர்த்தம் கொடுக்குறாங்களா இந்த கோவில்ல, அதுக்கு என்ன ஸ்பெஷல்? அந்த தீர்த்தம் வந்து வர்றது யாருக்கு தெரியாது, எந்த இடத்துல இருந்து வருது. பாதத்தில் தீர்த்தம் ஊடிக்கிட்டே இருக்கும். அதாவது தொழுநோய் முதற்கொண்டு தீரக்கூடிய ஒரு தீர்த்தம். பழனிமலை மட்டும் இல்லாம இந்த திருச்செங்கோட்டிலையும் பாஷான சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு இப்போதான் தெரிய வந்திருக்கு. இப்படி வெளியுலகத்துக்கு தெரியாம சித்தர்கள் இன்னும் சில இடங்கள்லயும் பாஷான சிலைகளை பிரதிஷ்டை செய்திருக்கிறதா இப்போ எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் கூட சீக்கிரம் போய் பார்த்து உங்களோட நோய் தீர நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சி மூலமா வழிகாட்டவிருக்கேன். அதுக்கெல்லாம் அரூபமா இருந்து சித்தர்கள் தான் நமக்கு உதவணும். உலகமே வியந்து பார்க்கும் நவபாஷான ஆய்வுகள்ல வெற்றி பெற்றிருக்கும் டாக்டர் முத்துகிருஷ்ணனுக்கும் அவருக்கு உறுதுணையா இருக்கும் அவரோட மனைவி மம்தாவுக்கும் நன்றி சொல்லிட்டு நான் அங்க இருந்து புறப்பட்டேன். அடுத்து வேற ஒரு அமானுஷ்ய அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்னிஷா. இந்த நிகழ்ச்சி வரும் வாரம் திங்கள் அன்று மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். இதுவரை ஒளிபரப்பாகி வரும் மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்கு பெரும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட வேண்டுகோள் படி ஆரம்பத்துல இருந்து ஒளிபரப்பான மூன்றாவது கண் நிகழ்ச்சியோட 4 பாகங்களை ஒன்னா சேர்த்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு மூன்றாவது கண் நிகழ்ச்சியின் இந்த தொடர் ஓட்டத்தை பார்த்து மகிழுங்கள். நீங்கள் இந்திய பிரதமராவீர். நீங்கள் ஆன்மீக தலைவராவீர். பிரதமர் நரேந்திர மோடியையும் வாழும் கலை ரவிசங்கரையும் வியப்பில் ஆழ்த்திய ஒரு அசத்தல் பிரெடிக்ஷன். சென்னையில் மழை வருது, திருப்பி மழை வரும்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க எல்லாருமே. கண்டிப்பா மழை வருமா? மூன்றாவது கண் எக்ஸ்க்ளூசிவ். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.